முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளுக்கு ஆஷூரா என்று ஏன் பெயர் வந்தது? அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன? 10வது நாளுக்கு நம்ம ஆஷூரா அப்படிங்கிறோம். ஆஷூராண்டா 10வது அப்படிங்கிறது மீனிங். ஏன்னா பொதுவா அரபி மொழியில 10 என்பதற்கு அஷரா அப்படிம்பாங்க. இந்த அஷராங்கிற சொல்லிலிருந்து தான் ஆஷூரா என்கின்ற வார்த்தையும் பிறந்தது. அப்ப 10வது நாள் அப்படிங்கறது அதோட மீனிங். அந்த 10வது நாள்ல நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள்ல முதலாவது நாம் நோன்பு வைப்பது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய நோன்புக்கு அடுத்து நாம் வைக்கிற நோன்புகளில் எல்லாம் மிகச் சிறந்த நோன்பு அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே நாம் வைக்கின்ற நோன்பு. இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா நகரம் வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய யகூதிகளை எல்லாம் பாக்குறாங்க. அவங்க முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்க நோன்பு வைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, எங்களுடைய திருத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இறைவன் இந்த 10ஆம் நாளில் தான் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரியான ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த 10ஆம் நாள்ல தான் இறைவன் அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நிகழ்வுக்காக இறைவனிடத்திலே நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு நோன்பு வைத்தார்கள். அவங்களை பின்பற்றி தான் இப்ப நாங்களும் நோன்பு வைக்கிறோம். இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி நீங்க நோன்பு வைக்கிறோம் என்று நீங்க சொன்னால், உண்மையிலேயே நஹனு அஹக்கு அவுலா பி மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் மிகவும் அருகதை உள்ளவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நன்றிக்காக நோன்பு வைக்கிறார்கள், அதை பின்பற்றி நாமும் வைக்கிறோம்.